டே 2 காலாஸ்தியில என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? ஒரு இடத்துக்கு புதுசா வந்தாலே இதாங்க பிரச்சனை. எங்களுக்கு இது மாரி 2வது டைம் நடக்குது. காலையிலேயே 4 மணிக்கு எல்லாருமே எந்திச்சு கிளம்பிட்டோம். 6 மணிக்கு பரிகாரம் சொன்னாங்க. நாங்க போன டைமுக்கு சரியான பனி. உள்ள வந்து மொபைல் அலோவ்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால உள்ள போம்போது நான் ஒரு சில கிளிப்பு தான் வந்து எடுத்தேன். பரிகாரம் வந்து கரெக்ட்டா 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 7:30க்கு வந்து முடிச்சுது. கோயிலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வெளிய வரதுக்கே 8:30 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரிகாரம் எல்லாமே பண்ணிட்டு அங்க இருக்க குளத்துல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரணும்னு சொன்னாங்க. பட் அங்க கேட்டா அதெல்லாம் எதுவுமே இல்ல. பரிகாரம் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அகைன் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா உள்ள இருக்க சாமி எல்லாமே பார்த்துட்டோம். மலை மேல இருக்க சாமிய போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டா ஃபேமிலியோட நாங்க கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்ட்டா டைம் பார்த்தீங்கன்னா 11:00 இருக்கும். அப்ப கூட பனியெல்லாம் போவே இல்ல. அப்படியே மூடிட்டு இருந்த மாரி தான் இருந்தது. செம்ம காத்து வேற. எங்க ஃபேமிலில வேற மேல ஏற முடியல. கால்லாம் வலிக்குது சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இங்க உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்ட்டா எங்க பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா போட்டோலாம் எடுத்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஃப்ரேமுக்கு ₹50 சொன்னாங்க. நாங்க மொத்தம் 6 பேர் இருக்கோம். 150 சொன்னாங்க. சரி ஓகேன்னு இந்த சைஸுக்கு 2 போட்டோஸ் வந்து எடுக்க சொன்னோம். ஒன்னு எங்களுக்கு, இன்னொன்னு அவங்க ஃபேமிலிக்கு. நாங்க எல்லா இடத்துக்குமே போவோம். ஆனா இந்த மாதிரி போட்டோ ஷூட் வந்து எடுத்ததில்ல. போன்லயே தான் வந்து எடுத்திருக்கோம். போட்டோ வந்து ரொம்பவே நல்லா வந்து இருந்தது. எங்களுக்கு மேல போக போக தான் ஒரு விஷயமா வந்து தெரிய வந்தது. அங்க ஒருத்தவங்க மஞ்சள் கயிறு வந்து வித்துட்டு இருந்தாங்க. யார் யாருக்கு மேரேஜ் ஆகணுமோ இந்த கயிறு வாங்கி மரத்துல கட்டுங்க சொன்னாங்க. அதை வாங்கி நாங்க 3 பேர் கட்டிட்டு அகைன் வந்து மேலே ஏற ஸ்டார்ட் ஆயிட்டோம். மலை வந்து சின்னதா தான் இருந்தது. பட் நாங்க ஏறினது என்னமோ ரொம்ப நேரமா வந்து ஏறிட்டு இருந்தோம். கீழே வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு மலை ஏற ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருமே ஒன்னா தான் ஏறணும். பட் கொஞ்சம் பேர் கீழே வந்து உட்காந்துட்டாங்க. 2 பேரா தான் வந்து போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நடக்க முடியல, அவங்களால மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. இறங்கும் போது ஈஸியா இருக்கும் அப்படின்னு கரெக்டா சிவன் பார்வதி கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா சரியான காத்து, கிளைமேட்டுமே சூப்பரா இருந்தது. இந்த சிவன் பார்வதி நைட்டு வந்து சூப்பரா தெரிஞ்சாங்க லைட் வெளிச்சத்துல. நாங்க இங்க போறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் வந்து ஒதுக்கணும், பட் அங்க போயிட்டு எவ்வளவு செலவாச்சு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.